ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு பாதாள பைரவர் அல்லது குபேர பைரவர். இவருடைய ஆலயம் எங்க இருக்குது, இவரை வழிபாடு செய்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இதுகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனமில் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம். பொதுவாகவே பைரவர் அப்படின்னாலே நமக்கு நிறைய வரங்களை தரக்கூடியவர் தான் பைரவர். அவரை இருக பிடிச்சு வழிபாடு செய்யும்போது நிறைய வளர்ச்சிகளை நமக்கு தருவார். அதை தாண்டி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பைரவர் சிறப்பு என்னன்னா, இவர் பாதாள பைரவர். இவர் பாத்தீங்கன்னா இவருடைய ஆலயத்துல பைரவர் விழுந்து பார்த்தாலும் சுவாமி தெரிவார். ஆனா சுவாமி நீங்க பார்க்கணும், ஒரு 4 படி இறங்கி கீழே போய் தான் சுவாமியை பார்க்கணும். அப்படிதான் இருப்பாரு. இவருக்கு பாதாள பைரவர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இவருடைய சிறப்பு பெயர் குபேர பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை வீதிகள்ல மேற்கு கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வெளியே போர்டு போட்டிருப்பாங்க பைரவர் சன்னதின்னு சொல்லிட்டு. தினம்தோறும் 1.5 மணி நேரம் மட்டும் தான் அந்த கோவில் திறந்திருப்பாங்க. அந்த ராகு கால நேரத்துல மட்டும் கோவில் திறந்திருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களையும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இவருக்கு சிறப்பான அபிஷேகங்கள் உண்டு. அபிஷேகம் அலங்காரம்லாம் உண்டு. பக்தர்கள் தரிசனம் உண்டு. ஆலயம் திறனே இருக்கும். நீங்க இப்ப இந்த பைரவர் நான் ஏற்கனவே பாதாள பைரவர் சொன்னேன், 4 படி இறங்கிதான் சுவாமியை பார்க்க முடியும். இவருடைய சிறப்பு என்னன்னா, ஒரு தெய்வம் ஆலயத்துல பீடத்துல இருக்கிறத விட பாதாளத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வது நமக்கு பலன்கள் உடனடியாக கிடைக்கும். என்ன காரணம்னா, அந்த தெய்வம் தன்னுடைய சக்தியை பாதாளத்துல இருந்து பெருகி வச்சிருக்கும். அப்ப அந்த தெய்வத்தை போய் நீங்க வழிபாடு செய்யும்போது உடனடியான பலன்கள் கிடைக்கும். அதான் பாதாளத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தோட தனிச்சிறப்பு. அந்த மாதிரி நிறைய கோவில்கள் நம்ம பார்த்திருப்போம். அது ரொம்ப முக்கியமான இந்த பாதாள பைரவர். இவர் மதுரை மீனாட்சி கோவில் சித்திரை வீதிகள் எல்லாம் இருக்காரு. இவர் ஞாயிற்றுக்கிழமை ரவுகாலத்துல வழிபடலாம். தேய்பிரை அஷ்டமியில இவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் உண்டு. ரொம்ப முக்கியமா தினம்தோறும் இவருக்கு ஒரு 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது கேட்டதெல்லாம் தருவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பைரவருடைய பேர் செல்ல பேர் குபேர பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த பைரவரை வழிபாடு செய்யலாம். நான் மறுபடியும் சொல்றேன், மீனாட்சி அம்மன் கோயில சித்திரை வீதிகளை மேற்கு கோபுரத்துல அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தனி சன்னிதானம் கோவிலோட சேர்ந்தே இருக்கும். அவர் பேர் பாதாள பைரவர் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. வெளியே ஒரு போர்டுல நேரங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ராகு காலம் எப்பெல்லாம் வருது, எப்பெல்லாம் பூஜை நடக்கும், நேரங்கள்லாம் போட்டிருப்பாங்க. வெளியில நின்று சுவாமி பார்த்தா நம்ம சுவாமிக்கு நமக்கு நல்லா தெரிவார். ஆனா நம்ம உள்ள போய் அர்ச்சகர் அபிஷேகமோ அலங்காரமோ பண்ணா இறங்கி தான் போய் பண்ண முடியும். அதனால இவருக்கு பேர் பாதாள பைரவர். இந்த பைரவரை வழிபாடு செய்யும் போது நிறைய பலன்கள் கிடைக்கும். ரொம்ப முக்கியமா தொழில் வளர்ச்சி கிடைக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வீடு வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான யோகத்தை அந்த பைரவர் தருவார். பணம் நமக்கு எல்லாமே வந்துடும் இல்லையா, அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த பைரவர் தருவார். ஏன்னா இந்த பைரவர் அவ்வளவு விசேஷமான ஒரு பைரவர். அடியன் தினந்தோறும் மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போது இந்த பைரவரை பார்த்துட்டு இவருக்கு 2 தீபம் ஏற்றிட்டு தான் போவேன். அடியனுடைய தனிப்பட்ட அனுபவத்தை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் மீனாட்சி அம்மன் கோயில் போகும்போதும் சரி, உள்ளூர் மக்களாக இருந்தாலும் சரி, வெளியூர் மக்களாக இருந்தாலும் சரி, இந்த பதிவை பார்த்துட்டு எப்பெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரீங்களோ வரும்போது அந்த பாதாள பைரவர் தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நிறைய வளர்ச்சிகளை பைரவர் தருவார். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்கமன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க. நான்மறை அரங்கல் உங்கள் நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வேனது விலங்கு ஊடகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம், ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்ய ஒரு சின்ன கிண்ணமும் நம்ம கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். இது யாருக்கெல்லாம் வேணுமோ நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு தகவல் எனக்கு DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.